எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். சொன்னார் கணக்கு பத்தி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்ல கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். அதோட ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. புரியுங்களா? எங்கள் கணக்கை நாங்க பார்த்துக்கிறோம். அதை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்க எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்க கூடாது. நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சியின் வாயிலாகவும் சரி, பத்திரிகையின் வாயிலாகவும் சரி, என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது அது நிரந்தரமானது. கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும். எங்க கட்சி அதிமுக கூட்டணி வச்சிருந்தீங்க, இப்ப திமுகவில் இடம்பெற்றிருக்கிறாங்க. திமுக இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி அங்கமிக்கின்ற கட்சியெல்லாம் எங்களோடையும் கூட்டணி போட்டு தேர்தல் நின்றுக்கிறாங்க. இதுதான் நிலைமை. கொள்கை வேற, கூட்டணி வேற. இது எங்களுடைய நிலைமை. திமுக அப்படி இல்லை. அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு எங்க கொள்கையோட ஒத்த கொள்கையுடைய கட்சி தான்ங்கிறாரு. அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துக்கலாம். அது தனித்தனி கட்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னு சொன்னார், அதிமுக எங்களுடைய நிலையை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற போது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலை.